நம்ம வந்து கருப்பு சுண்டக்கடலை நனைய வச்சு அதையே வச்சுருக்கோம். 2 விசில் வச்சுட்டு நம்ம 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ திறந்து பார்ப்போம். இது வந்து கருப்பு சுண்டக்கடலை இந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னா போதும். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிடணும். இப்போ நம்ம வந்து கருப்பு சுண்டக்கடலை குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு இப்போ முருங்கைக்காய் போட்டுக்குருவோம். முருங்கைக்காய் நூறு விளையாண்டே இருக்கும். இங்கே கத்திரிக்காய், இப்போ தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். தக்காளியை போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் வந்து நம்ம சுண்டக்கடலை வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிறோம். நம்ம குழம்பு பொடி போட்டுக்கிறோம். இப்போ நம்ம வந்து காய் வேகிற அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாத்துலேயும் வந்து உப்பு பிடிச்சா தான் நல்லாயிருக்கும். காய் வேகும் போதே நம்ம உப்பு போட்டுறணும். இப்போ தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை எல்லாத்தையுமே நல்லா வேக வைக்கணும். காய் வந்து நல்லா முருங்கைக்காயெல்லாம் அப்படி 2ஆக வெடி. இதை எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். நம்ம சுண்டக்கடலை இதில் ஒன்றாவே போட்டோமே நினைப்பீங்க. ஆனால் அது வந்து கரையாது. சுண்டக்கடலை வந்து அது வாட்டுக்கு தான் வெந்துட்டு கிடக்கும், குழஞ்சி போகாது. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிடுவோம். நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டோம். இந்த காய் வந்து நல்லா குழைய வேகணும். கத்திரிக்காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இது வேகணும். வந்து நம்ம புளியை ஊற்றுவோம். புளி கரைச்சி வச்சுருக்கோம், புளியை ஊற்றிக்கிடுவோம். இப்போ இது வந்து நல்லா கொதித்து ஒரு 10 நிமிஷம் வேகணும். இப்போ நம்ம புளி ஊற்றி நல்லா கொதித்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் வச்சுருக்கோம், தேங்காயை ஊற்றிக்கிடுவோம். கடைசி வரைக்கும் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் அந்த மண் மாதிரி கிடக்கும் அதில். அதனால நம்ம கொஞ்ச நேரம் இருக்கும்போதே நிப்பாட்டிடணும். தேங்காய் நம்ம கொஞ்சம் தான் அரைச்சி ஊற்றிருக்கோம். இது நல்லா வந்து கொதித்து வரணும். வந்ததுக்கு அப்புறந்தே நம்ம தாளிக்கணும். குழம்பு நல்லா காயெல்லாம் வெந்து நல்லா குழம்பு வத்தி வந்துருச்சு. இப்போ நம்ம குழம்ப தாளிப்போம். நம்ம எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம கடுகு போட்டு தாளிப்போம். இதுக்கு வெந்தயம் வேறு போடணும். வெங்காயமும் கருவேப்பிலையும் வச்சு ஒரு பொன்னிறமாக வந்து வந்தால் தான் நல்லா மணமாக இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா பொன்னிறமாக நல்லா வந்துருச்சு வெங்காயம். இப்போ நம்ம தாளித்து ஊற்றிடுவோம். இப்போ தாளிச்சதை நம்ம தூக்கி ஊற்றிடுவோம். குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கும். சுண்டக்கடலை குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே நல்லா தைலமாக குழஞ்சிருச்சு. நம்ம சுண்டக்கடலையை வந்து ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சுட்டோம். நைட்லேயே ஊற வச்சோம்னா காலையில் வைக்கலாம். காலையில் ஊற போட்டோம்னா சாயங்காலம் தான் வைக்க முடியும் நைட்டுக்கு. நம்ம ஊரில் அப்படின்னு சொன்னால் குக்கரில் வச்சு ஒரு 5-6 விசில் 7 விசில் வரைக்கும் நம்ம ஆட்டுக்கால் மாதிரி வேக விடணும். நம்ம அதை குக்கரில் நம்ம தனியாக நனைய போட்டோம் அப்படின்னா அது ஆட்டுக்கு ஊறிட்டு கிடக்கும். இது வந்து கருப்பு சுண்டக்கடலை குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். கருப்பு சுண்டக்கடலை. வெள்ளை சுண்டக்கடலை வந்து நம்ம சப்பாத்தி பூரிக்கு குருமானாக்க வைக்கலாம். சும்மா அவிச்சு சாப்பிட்லாம், அது நல்லாயிருக்கும். இந்த கருப்பு சுண்டக்கடலை வந்து புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். கருப்பு சுண்டக்கடலே இது பொடுசு, அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.